டேஃபில் வெளிவந்த அறிவிப்புகளில் இது ஒரு தனித்துவமான அறிவிப்பு. ஒரு பெரிய லான்ச் நம்ம பண்ண போகிறோம். போட்டித் தேர்வு சம்பந்தமாக தான் தொடர்ந்து அறிவிப்புகள் வெளியிட்டுக்கிட்டு இருந்த நம்ம டேஃபில் இது ரொம்ப முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன். எல்லாரையும் கிட்டத்தட்ட காமனாக வாசகர்கள், ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, போட்டித் தேர்வு சம்மந்தமாக படிக்கிறவங்களுக்கும் இது பயனுள்ளதான். போட்டித் தேர்வு இல்லாமல் மித்த ஜென்ரல் ஆடியன்ஸ் நிறையா பேர் புத்தகங்கள் படிப்பாங்கள்ல, அவங்களுக்கும் இது ரொம்ப முக்கியமானது. இனிமே நம்ம இந்த புத்தக அரங்கம் அப்படிங்கிற இந்த புது சேனல் மூலமாக புத்தக வாசிப்பை தமிழ்நாடு முழுக்க பரவலாக்குறதுக்கான ஒரு முன் விஷயமாக இதை நம்ம ஆகாஷ் சாரோட அறிவுறுத்தின்படியில் நம்ம இதை பண்ண போகிறோம். இந்த சேனலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம படிக்கிற இல்லை தமிழ்நாட்டில் வெளிவர்ற முக்கியமான புத்தகங்கள், முக்கியமான எழுத்து ஆளுமைகள், இதுவரை வெளிவந்த புத்தகங்களை தலை சிறந்த புத்தகங்கள், அது மோட்டிவேஷன் சம்மந்தமாக இருக்கலாம், ஃபிக்ஷன் கதை புத்தகங்களாக இருக்கலாம், நான் ஃபிக்ஷன் கதை இல்லாத புனைவு இல்லாத புத்தகமாக இருக்கலாம், வரலாறு சார்ந்த அரசியல் சார்ந்த எல்லா புத்தகங்களையும் பற்றியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சேனலே கம்ப்ளீட்டாக புத்தகத்துக்கு. நம்ம தமிழ்நாடு அரசு வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறையா புக் ஃபேர்லாம் நடத்துகிறாங்கல்ல. ஸோ அந்த புக் ஃபேர்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஊர்களில் எல்லா மாவட்டங்களையும் நமக்கு புக் ஃபேர் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த புக் ஃபேர்லையும் நம்ம பயணிக்க போகிறோம். ஆகாஷ் சாரோடும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, படிப்பு எல்லாருக்கும் போகிறது மாதிரியே புத்தக வாசிப்பு எல்லாருக்கும் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இதில் ஒரு நிறையா ஸ்டோனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம புத்தகத்தை அவங்க ஆடியன்ஸுகளுக்கு இருக்கிற இடத்துக்கு நம்ம கொண்டு வர முயற்சி பண்ணுவோம். அதன் விளைவாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புத்தக அரங்கம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புது சேனல் நம்ம லான்ச் பண்ணுறோம். அதில் பெருவாரியாக என்ன இருக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய புத்தகங்கள் பற்றி நம்ம பேச போகிறோம். வெறும் புத்தகம் மட்டும்தானா, வேறு செய்திகள் எதுவுமே இல்லையா அப்படின்னா இல்லை. நம்ம கண்டிப்பாக புத்தகங்களை தான் மெஜாரிட்டி ஆஃப் டாபிக் எதை தான் பண்ண போகிறோம் அப்படின்னா, புத்தகங்கள் பற்றி பேச போகிறோம். அப்புறம் சாரோட வாசிப்பு அனுபவங்களையும் சார் சொல்லுவார். சார் சம்பந்தமான சில மோட்டிவேஷன் வீடியோக்களும் சார் போடுவாங்க. வேறு என்ன அப்படின்னா, நம்ம வரலாற்று நிகழ்வுகள் எல்லாத்தையுமே, நம்மளை சுற்றி நடக்கிற அனைத்து நிகழ்வுகளையும் ஃபேக்ட் செக், சரியா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் உண்மைதானா, இல்லை இந்திய வரலாறு, உலக வரலாறு, இல்லை இலக்கியம் சார்ந்த வரலாறு, தமிழ் வரலாறு, இப்படி என்ன விதமான உங்களுக்கு உலக செய்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதில் நம்ம என்ன பண்ண போனால் தனியாக அதுக்குன்னே நம்ம ஒரு தனித்தனி நம்ம பிளேலிஸ்ட் வச்சு நம்ம எல்லாம் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அப்போ நமக்கு ஒரு மிக முக்கியமான இருந்த இடத்துல இருந்தே புத்தகம் சார்ந்த ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பண்ண வரோம். புத்தகம் ஏன் முக்கியம்? சரியா? புத்தகம் ஏன் முக்கியம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சும்மா ஒரு வரலாற்று ரீதியாகவே பார்ப்போமே. இப்போ நான் ஒரு நாட்டு மேலே, இப்போ உங்கள் மேலே பார்க்குற ஆடியன்ஸ், நீங்கள் ஒரு நாடு, நான் ஒரு நாடு, நான் உங்கள் மேலே படையெடுக்கிறேன், உங்களை நான் தோக்கடிச்சிடுறேன். சரி, போர்க்களத்தில் ஜெயிச்சதோட என் வெற்றி முடிஞ்சா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஜெயிச்ச நாங்கள் தோத்த உங்களை விட அறிவில் சிறந்தவங்க அப்படின்னு காட்டுறதுக்காண்டி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களோட தோல்வி அடைஞ்ச உங்களோட சாம்ராஜ்யத்தில் இருக்கிற அறிவு சார்ந்த களஞ்சியங்கள் எல்லாத்தையுமே அழிப்போம். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, குறிப்பாக உங்கள் லைப்ரரியை அழைப்போம். ஸோ உங்களோட லைப்ரரி அழிக்கிறதுல எங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, உங்கள் அறிவை நாங்கள் அழிக்கிறோம் அப்படின்னா அது உங்களை அழிக்கிற மாதிரி. அப்படி தான் வரலாறுல நிறையா லைப்ரரிகளை அழிச்சிருக்காங்க. அதான் சொல்லுவாங்களே, பேசுகிற மொழி, நம்ம தாய்மொழியில் பேசுகிறது எழுதுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, அந்த மொழி இல்லாட்டி அந்த மக்கள் அழிஞ்சிருவாங்க. அதனால தான் தோழர் லெனின் சொன்னார், போர்க்களத்தில் துப்பாக்கிகளை விட புத்தகங்கள் முக்கியம். நம்ம அண்ணா சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு லைப்ரரி ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அங்கே ஒரு ஜெயிலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி நிறையா புத்தகங்களை பற்றி, ஏன் புத்தகங்களை உலகத்தில் மிக முக்கியமான ஆளுமைகள் எல்லாமே புகழ்கிறாங்க அப்படின்னா, அது நம்ம படித்தா தான் தெரியும். ஸோ புத்தகங்களை படிக்கிறது மூலமாக நம்ம நிறையா தகவல்களை தெரிஞ்சுக்கிறோம். அதை விட முக்கியம், நம்ம சொல் பிரயோகம், நம்ம பேசுகிற வார்த்தை பக்குவம் அடையும். நம்ம சொல்கிற சொல்லுக்கு 4 பேர் மரியாதை கொடுப்பாங்க. இவர்கிட்ட ஒரு கருத்து கேட்டோம் அப்படின்னா அவர்கிட்ட அந்த கருத்து ரொம்ப ஸ்டாண்டர்டான கருத்தாக இருக்குன்னா யார்கிட்ட கேட்பாங்க? சும்மா இருக்கிற ஆளுகளை விட உங்கள் அரசியல் எதிரி கூட, உங்களை விரும்பாத நபர்கள் கூட நீங்கள் சொல்ல விரும்புவாங்க. எப்போ அப்படின்னா, புத்தக பழக்கம், புத்தக வாசிப்பு பழக்கம் நமக்கு இருக்கிறப்ப. ஸோ எவ்வளோ முடியுமோ இந்த புத்தக வாசிப்பு அப்படிங்கிற பழக்கத்தை நம்ம கண்டிப்பாக இளைஞர்கிட்ட அடுத்த தலைமுறைகிட்ட கொண்டு போக வேண்டியது நம்மளோட முக்கியமான பங்கு. ஏன்னா சமூகம் ரொம்ப இளைய தலைமுறை புத்தக வாசிப்புலேருந்து ரொம்ப வெளியேறுறாங்க. அவங்களோட இயக்கங்கள் எல்லாமே எதை சுற்றியே இருக்குன்னா, ஃபோனு, சமூக உரையாடல் இல்லாமல் அவங்க ஒரு தனி சோத்துக்குள்ளே இருக்காங்க. அவங்க நிறைய போதை சார்ந்த விஷயங்கள் அடிக்ட் ஆகுறாங்க. அடிக்ட் ஆக வேண்டிய விஷயம் இங்கே இருக்குது. புத்தக வாசிப்புக்கு தான் நம்ம அடிக்ட் ஆகணும். அது நம்மளை பண்பட்ட மனிதனாக மாற்ற போது, நம்ம சொல்ல உயர்த்த போது, நம்ம வாழ்க்கையில் உயர்த்த போது, நம்ம படிக்கிற ஒரு புத்தகமும்
ஏதோ ஒரு வகையில் நமக்கு தினசரி வாழ்க்கையில் பயன்பட்டுக்கிட்டே இருக்க போகுது. அப்போ தான் இப்போ இந்திய வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சமூகத்தில் கொண்டு வர ஒரு ஸ்கீம் ஏன் கொண்டு வரன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிற முடியும். இந்தியாவோட அரசியல் வரலாறு ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்கிட்டா இன்றைக்கி தேதியில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் ஏன் போராடுறாங்கன்னு தெரியும். எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். வரலாறு அப்படிங்கிற விஷயத்து மேலேயும் புத்தகம் மேலேயும் புனைவுகள் மேலேயும். புனைவு ஏன் முக்கியம்? ஃபிக்ஷன் இருக்குல்ல, கதை புத்தகங்கள். இப்போ வரலாறு புத்தகம் சொல்லியாச்சு. இப்போ ஒரு பொண்ணு தலைமுடியை விரித்து போட்டிருந்தா அதை ஏன் திட்டுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணுமா? பெண்கள் ஏன் சமூகத்தில் கல்வி கிடைக்காம இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? பெண்களை ஏன் பாலியல் ரீதியாக துன்பப்படுத்தினாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே ஏன் போர் தொடுக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒரு நாடு எப்போ ஏன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது, இல்லை ஒரு நாடு எப்போ ஏன் தோத்துக்கிட்டே இருக்குது, ஏன் ஏழைகள் நிறையா இருக்காங்க, ஏன் பணக்காரன் நிறைய இப்படி உங்களை சுற்றி நடக்கிற எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா? வரலாறு படிங்க, தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு செட்டு, சரியா? இது ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன்னு சொல்லுவாங்க. இதே ஃபிக்ஷன் அப்படின்னா கதை புத்தகம். புரிகிற மாதிரி சொல்லணும்னா கதை புத்தகம் ஏன் தேவை? கதை புத்தகம் ஏன் தேவைன்னா மனிதர்களை புரிஞ்சுக்கிறது அது தேவை. மனித உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு அது தேவை. ரைட்டு. நான் சொல்ல போகிற வார்த்தை அவனை எப்படி ஹர்ட் பண்ணணும்னு நான் ஒரு கதை புத்தகம் படித்தா தெரிஞ்சுக்கிருவேன். இப்போ அந்த ரொம்ப முக்கியம், வார்த்தை ரொம்ப முக்கியம். சரி, நம்ம பிரயோகப்படுத்துகிற வார்த்தை சில பேர் தெரிஞ்சே பேசுவாங்க, அவங்கள விடுங்க. மற்றபடி சில பேர் தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா வார்த்தையை விட்டுருவாங்க. ஸோ மனித உறவுகளுக்கு இடையில உள்ள சிக்கல், இப்போ ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான உறவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறையா புத்தகங்கள் இருக்குது. இப்போ ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும், இல்லை ஒரு தாய்க்கும் ஒரு மகளுக்கும், கணவன் மனைவிக்கு, இல்லை ஒரு மனிதருக்கும் இந்த சமூகத்துக்கும், ஒரு மனிதனுக்கும் ஒரு தலைவனுக்கு, இப்படி எல்லா விதமான மனித உறவுகள், மனித சிக்கல்கள், இதுகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக எக்கச்சக்கமான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நம்ம 4 பேர் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆளாக மாறுவோம். ஸோ இதனால் நம்ம எவ்வளோ முடியுதோ புத்தகங்களை உங்களுக்கு தொடர்ந்து அறிமுகப்படுத்த போகிறோம். புத்தகம் சார்ந்து வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். புத்தகம் சார்ந்து இலக்கியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். எல்லா விதமான முயற்சிகளையும் இனிமேல் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் இந்த புத்தக அரங்கம் அப்படிங்கிற இந்த சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி இந்த இது சொல்லுவாங்கள்ல, புலி படத்தில் சொன்ன மாதிரி டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, வாரிசு படத்தில் சொன்ன மாதிரி டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது மாதிரி இந்த இதில் உங்களுக்கு இலக்கியம் இருக்குது, இலக்கணம் இருக்குது, வரலாறு இருக்குது, அரசியல் இருக்குது, சந்தோஷம், கவிதை, எல்லாமே உங்களுக்கு இந்த சேனலில், இந்த குறிப்பிட்ட சேனலில் தொடர்ந்து நம்ம பயணிப்போம். நீங்கள் இதை எல்லாமே தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ இந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம இனி இந்த சேனல்லேருந்து நம்ம அந்த சேனலுக்கு தவிர்வோம். நம்ம அங்கே சந்திப்போம். சரியா? நன்றி.